எதுவும் பண்ணதுல வணக்கம் மக்களே, நான் தான் உங்களோட மெட்டல் மந்த தினேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். ரீசெண்டாக ஒரு காது குத்துக்காக நாங்கள் வந்து சேலம் போயிருந்தோம். ஸோ அப்போ தான் நாங்கள் இந்த ட்ரிப்பு போகலான்னு பிளான் பண்ணது. சாரலுக்கு வந்து பேர்ட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்தே அவருக்கு பேர்ட்ஸ்னால் ரொம்பவே பிடிக்கும். ஸோ ஏற்காட்டில் இருக்க அந்த பீக்கு பார்க் போய் பார்க்கலான்னு பிளான் பண்ணோம். ஏன்னா எங்களுக்கு ஃபங்க்ஷன் முடிஞ்சுட்டு எங்களுக்கு ஒரு நாள் ஸ்பேர் டே இருந்தது. ஸோ என்னோடய ஃப்ரெண்டோட வண்டி வாங்கிட்டு நாங்கள் அங்கேருந்து பைக்லேயே போகலான்னு பிளான் பண்ணிட்டோம். இங்கே பார் சாரல், இங்கே பார், இங்கே பார், லெஃப்ட்ல பார், ஸ்மைல் பண்ணு. இந்த ட்ரிப்போட இன்னொரு பர்பஸ் என்னென்னா, இந்த டிவிஎஸோட ஆர்டிஎக்ஸ் வண்டி எப்படி இருக்குன்னு ஓட்டி பார்க்கலாம்னு தான். ஸோ என் ஃப்ரெண்டும் அந்த வண்டி தான் வச்சுருந்தான். இது எவ்வளோ கம்ஃபர்ட்டாக இருக்குன்னு பார்க்கலான்னு வாங்கணும். அது நீங்களே பார்க்குறீங்க, 3 பேருக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளான வெஹிக்கிள். ஸோ இதில் தான் நாங்கள் ட்ரிப் போயிட்டு வந்தோம். இந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்தது, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது பேபியோட ட்ராவல் பண்ணுறதுக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பே நாங்கள் வந்து பீக்கு பார்க் போயிட்டோம். ஸோ ஃபஸ்ட் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஏன்னா எங்களுக்கு எவ்வளோ டைம் இருக்குன்னு தெரியாது, இது எவ்வளோ டைம் எடுக்கணும்னு தெரியாது. பீக்கு பார்க் டிக்கெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடல்ட்டுக்கு வந்து 300 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் பேபி வந்து சின்ன வயசாக இருக்கிறவங்களுக்கு எதுவும் சார்ஜ் பண்ணுறதில்ல. என்ட்ரன்ஸ்லேயே வந்து உங்களுக்கு நிறைய விதமான கோழி, பல கண்ட்ரீஸ்லேருந்து இருந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கோழி தான் வச்சுருந்தாங்க. கோழி சொல்லு, குத்திருச்சா? ஆமாம், நாங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக ஈமு கோழியை பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் சாரலுக்கு அது மேலே பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் அவள் அங்கேருந்து ஃபிஷ் டேங்கை பார்த்து ஓடிட்டா. ஃபிஷ் ஃபீடிங் ஏரியா அங்கே போயிட்டு அங்கே என்னென்னு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா. இல்லைப்பா, ஃபிஷ்ஷுமா அது, ஃபிஷ் ஃபிஷ் ஃபிஷ். ஆமாம், இங்கே வருது. இது ஆப்போடு இங்கே பாரு, நீ கொடுக்குறியாம்மா? நாங்கள் கொடுக்குறோம். இங்க பாரு சார், நீங்க பாரு, குடு இருங்க நான் கொடுக்குறேன். நீ ஏன் இப்படி சிரிக்கிற? கொட்டக்கூடாது, வேஸ்ட் பண்ணக்கூடாது. இவ வேற இங்க குறி. நீ குடு பயமா இருக்கா? சரி வேணாம், போதும் போதும். இது அழகா இருக்கு. ஒன்றும் சரி, ஓகே. அப்படியா? சாரல் இங்க வா, இங்கே பார் சாரல், இங்கே பார், பிளாக்கி பார்.
இங்கே ஹைலைட்டான விஷயமே பெரிய ஒரு பேர்ட் கேஜுக்குள்ளே நம்ம உள்ளே போயிட்டு பேர்டை வந்து லைவாக பார்க்கலாம். கூண்டுக்குள்ளே எல்லாம் அவங்க கூட ரொம்ப இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி பார்க்கலாம். ஸோ அதுக்கு தான் நாங்கள் உள்ளே போனோம். போகிறதுக்கு முன்னாடியே நம்ம ஷூஸு கை கால் எல்லாமே அவங்க ரொம்ப க்ளீனாகவே சானிடைஸ் பண்ணிட்டு தான் உள்ளே அனுப்புகிறாங்க. ஸோ பேர்ட்ஸுக்கு எந்த இன்ஃபெக்ஷனும் வரக்கூடாதுன்னு. உள்ளே போனோடனே நம்ம பசங்க அட்டகாசத்தை ஆரம்பிச்சிடுவாங்க. நம்ம யாரையும் போய் அப்ரோச்சே பண்ண வேணாம், அவங்களே வந்து நம்ம மேலே உட்கார ஆரம்பிச்சிருவாங்க, விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. இங்கே பாரு அப்பா தானே பாரு, இங்கே பாரு. என்ன பண்ணுது, என்னம்மா பண்ணுது? போட்டோவா? சரிவா, நடந்து போலாம் வா. அங்க பாருமா. பேர்ட்ஸ் பார்த்து ரொம்ப ஆசை. பட் அவள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ க்ளோஸாக பேர்ட்ஸை பார்க்குறா, தொடுற அளவுக்கு. பட் அவள் தொடுறதுக்கு ரொம்பவே ஹெசிஸ்டண்ட்டாக தான் இருந்தாள் ஸ்டார்டிங்கில். கொஞ்சம் பயம் இருந்தது அவளுக்கு, ஏன்னா சின்ன குழந்தை தானே. வளர்ந்துட்டு அவங்க கார்த்தி தொடு அக்கா தொடுவா. ஒன்றும் பண்ணாது அப்படியே செல்ஃபி எடு. காரலுக்கு மட்டும் இல்லை, நம்ம காரத்துக்குமே பேர்ட்ல பிடிக்கும். ஆனால் இவ்வளோ க்ளோஸாக பார்க்கும்போது ஏதோ ஒரு பயம் அவளுக்கு. ரொம்பவே நீந்துட்டே நின்றுட்டு இருந்தோம். உங்க உட்கார வைக்கவா? இது இன்ட்ரெஸ்டாக இல்லை. வேணாம் கொட்டாது கீழே கொட்டக்கூடாது. குட்டி கையை இருக்கவும் வராதா? பொறுமையா பண்ணணும், அது பாப்பா. அது சாரலுக்கு எதை விடுறது எதை பார்க்கறதுனே தெரியல. எதை பார்த்தாலும் அதுக்கிட்ட போய் ஓடி போய் விளையாடிட்டு கட்டிட்டு இருந்தா. என் பக்கத்து கேஜில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பேர்ட்ஸ் இருக்கிறத பார்த்துட்டு அங்கே போக ஸ்டார்ட் பண்ணிட்டா. அவளே சரி ஓகே நான் அவளையே நாங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் உள்ளே போய் பார்த்தீங்கன்னாலே அங்கே எல்லாமே ரொம்ப பெரிய பேர்ட்ஸு. பெரிய கிளி, இந்த பஞ்சவர்ண கிளின்னு சொல்கிற மாதிரி பெரிய கிளி, அதுவுமே நம்ம கூட ரொம்ப கேஷுவலாக விளையாட ஆரம்பிச்சிச்சு உள்ளே போனதுமே. அம்மா இங்கே வா, இங்கே உட்கார வா இங்கே வா வந்து பாரு. இது என்ன பண்ணுறது, பட்டனை பிச்சிருச்சு. அவனை கூப்பிட போறா, அவனை கூப்பிட்டு வா. ப்ரோ கத்தாத, அங்க பாரு முழுங்கிருதா. ரெண்டு பட்டனை பிச்சிருச்சா? சொல்லி முடிஞ்சது. ஏய் நேரா நில்லு, ஒன்றும் பண்ணாது, நில்லு. நான் அவளுக்கு காமிமா கீழே இறக்கி. கார்த்தி சார இங்க வா, தோடு ஒன்றும் பண்ணாது, தோடு. அவ வெயிட் தாங்க மாட்டாமா. ஃபைனலாக அவளை எப்படியே கன்வின்ஸ் பண்ணி கிட்ட வந்து தொடறதுக்கு ட்ரை பண்ண சொன்னோம். பட் அவளுமே வந்து தொட ஆரம்பிச்சா. தொட்டுப்பார் இந்தாமா சாப்பிட்றதுக்கு இல்லை உங்ககிட்ட வரணும்னா இல்லை தொட்டுப்பார். ஆப்பிள் வாங்கினா ஒன்று கொத்திடும். சூப்பரா அவர் ரியாக்ஷன் தொட்டுப்பார் நல்லா இருக்கா சரி. சரி நீ மேலே உட்கார வைக்கலாமா? இங்கே உட்கார வைக்கவா? இங்கே உட்கார வைக்கவா? வைக்கிறேன் போட்டு வேணா. இங்கே பாரு, இங்கே பாரு. ஹலோ இந்த பேர்ட்ஸ் வந்து சிலது வந்து ஹலோ சொல்லுவோம். நீங்கள் உத்து கேளுங்க, ஹலோ சொல்கிறது உங்களுக்கு கேட்கும். ஹலோ கேரட் ஆப்பிள் தரமா.
அதை வாங்கி தரீங்களா? கம்மல் கம்மல் தான் கிடைக்குது அது. சூப்பரு. காது வலிக்குதா? சாரி. அது ஆனா அட்டகாசம் பண்ணுது. அது ஒண்ணுதான் அப்படி இருக்குமா? உட்காருமா நீ உட்காருமா. அம்மா ஷோல்டர்ல பாரு. இங்க பாரு. விடு அவ்வளோ பறந்துருச்சா? அவளுக்கு இவன் மேல உட்கார வைக்கிறீங்களா? அவ உட்கார முடியாது. ஆமா, அவளுக்கு உட்கார முடியல, அது பெருசா இருக்குல்ல. வராதாண்டா. ஒண்ணும் இல்ல. புரிஞ்சுட்டு போயிருச்சா? அப்படின்னா போயிருச்சா? சரி. நெக்ஸ்ட் நாங்கள் அடுத்த செக்ஷன்ல இருந்து கலர்ஃபுல்லான செக்ஷன்லேயே சொன்னோம். அங்கே போயிருந்தோம். அங்கேயும் இந்த மாதிரி விதவிதமான பேரட் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது. இங்கே பாரு டக்குன்னு பாரு, சூப்பராக இருக்கும். இங்கே எல்லாருக்கிட்டையும் ஒரு இடத்துல மாட்டிக்கிற நீ ஒரு கிட்ட. மடக்களி நீ அது கடிக்காத கார்த்தி மூச்செல்லாம் கடிச்சு. ஒண்ணும் இல்ல. காதுக்குள்ளே இருந்து போட்டு அது சைடுல ஒரு பட்டன் இருக்கு, நமக்கு அப்படியே போட்டோ எடுக்கும் வீடியோ எடுக்கும் போது. ஐயோ கக்கா போயிடுச்சு. பரவாயில்ல. என்னைய பார்த்தா சிரிச்ச. என்னைய கரெக்ட். இந்த கேஜ்குள்ளேயே 2 ஹார்ன்பில் மட்டும் இருந்தது. அது பார்க்கறதுக்கு பொம்மை மாதிரியே இருந்தது. ஏன்னா பெருசாக மூவ்மெண்ட் இல்லை, பட் ரொம்ப அழகாக இருந்தது. சாரன் வந்து அவர்கிட்ட போயிட்டு விளையாட ட்ரை பண்ணா, பட் அதை மூக்கிட்ட வந்து கொத்துற மாதிரி வந்து பயமா இருக்கடா. கொத்திருமோ என்னன்னு. என்ன பண்ணுச்சு? மூக்கு கடிச்சா? நீ கடிச்சல மூக்க. போவாத, கிட்ட போவாத. அவளா போவா? ஒரு பிளாக் கலர் சாரி, பிளாக் அண்ட் இப்படி இருக்கும். பிரிண்டட் மாதிரி. ஆமாடி. இங்க வா. இங்க பாரு கார்த்தி, கோல்டு கலர்ல இருக்கு பாரு மண்டை. குயில் இது. அதுக்கு அடுத்து ஒரு சின்ன அக்வேரியம், கொஞ்சம் நல்ல டொமஸ்டிக் ஃபிஷஸ் தான் 1, 2, 3 வச்சிருந்தாங்க. பட் கலர்ஃபுல்லாக இருந்ததுனால இவ்வளோ அங்கேயும் இங்கேயும் ஓடி பார்த்துட்டே இருந்தோம். உள்ள போகக்கூடாது, எதுக்கு இருந்தாலும் எட்டி உக்குற உள்ள போகக்கூடாது. பொறுமையா போகலாம். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் போனீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு அழகான கிளி ஸ்ட்ரக்சர் உருவாக்கியிருக்காங்க. பட் இப்போ எங்களால் அதில் பெருசாக தண்ணி எடுக்க முடியல. எது கத்துற? பேபிஸ்க்கு கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் இங்கே இருக்குது. இந்த கெனல் ஸ்கூல்லலாம் வந்து பேபிஸ் அலௌட் இல்லை. பட் நம்ம போகலாம். பட் காரல் வந்து இங்கே கரடி குட்டி மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு கண்டிப்பாக உள்ளே போகணும்னு ஏறி உட்காந்து அமக்கலம் பண்ண ஆரம்பிச்சிட்டா. என்னப்பா இங்க பாரு, அங்க பாரு. போனி போ தோனி, உள்ள போக கூடாது, உதைக்கும். நீங்க வெளிங்க போய் வந்துருச்சு பாரு. வருது இப்ப கடிச்சிடும்.
இதுக்கு அடுத்து அனிமல் ஃபீடிங், கேமல் ஃபீடிங், ஆர்சிஸ் ஃபீடிங்லாம் பண்ணலான்னு ஒன்று நாங்கள் லைனாக பார்க்க ஆரம்பித்தோம். ரொம்பவே அழகாக இருந்தது, புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது எங்களுக்கு. எல்லா அனிமல்ஸும் ரொம்பவே ஹெல்த்தியாக ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க இங்கே. அதுக்கு பிடிச்சது தான். பொறுமையாக கூட நீ கிட்ட போகாது, ரொம்ப கிட்ட போகாது, அதே குனிவாங்க. நல்லா இருக்கா சாரல்? தொடலாமா? தொடக்கூடாது, ஒட்டகம் கடிக்குமா? கடிக்குமா? ஆமா கடிக்குமா? வா, கொடூரமா கடிக்கும் ஒட்டகம். ஏதோ மாதிரி பண்ணது ஒன்றும் பண்ணாது, நீ இங்கே நிற்கவதான் அது கிட்ட வருது. இல்ல இல்ல, நீ பொறுமையா கொடு. சூப்பரா இருக்கு, கண்ணை பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு. கிளீன் பண்ணு பத்தியா பீக்க. இதுக்கு அடுத்து வந்து ரெப்டைல் ஏரியா, பாம்பு பல்லிலாம் வச்சிருந்த ஏரியாக்குள்ள போனோம். சண்டை போட போட்டக்க கட்டி. அது குழந்தைன்னு நினைக்கிறேன். ஸ்னேக். எஸ் ஃபார் ஸ்னேக். பாம்பு. பாம்பு. இங்க பாரு, இங்க படுத்துருக்கு பாரு, தெரியுதா? அழகா இருக்கு. என்னம்மா பண்றது? பாம்பு. எப்படி கவர் பண்றது? பாம்பு. ஸ்னேக். ஆமா ஸ்னேக். நாங்கள் இந்த ரெப்டைல்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த எலி விளையாடுறது வேடிக்கை பார்த்துருந்தோம். அப்போ தான் ஒருத்தர் சொன்னார், இங்கே வந்து பாம்பு வந்து நம்ம கையில் தொட்டு பார்க்கலாம், எடுத்து காமிப்பாங்கன்னு. ஸோ அவர் வந்ததுக்கப்புறம் இங்கே என்ன நடந்தது நீங்களே பாருங்க. ஓகேவா? ஸ்னேக்ல எல்லாருக்குமே ப்ராப்ளம் தான். ஹார்ட் பீட்ல எகுருன்னு நினைக்கிறேன். எதுவும் பண்ணாதுல, எதுவும் பண்ணாது, லிப்ஸை மட்டும் கடிக்கும். கடிக்காதுரி, லிப்ஸை மட்டும் கிஸ் பண்ணிடும். ஓகேடா, ஃபோட்டோ எடு. இதுடா ஒரு நிமிஷம் எனக்கே. ஸோ ரெப்டைல் ரீஜனுக்கு பின்னாடியே வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் புறா. புறா வந்து நிறைய டைப்பு, நிறைய ஊர்லேருந்து புறா வச்சுருந்தாங்க. அதுவுமே ரொம்பவே நல்லா இருந்தது. பெருசாக எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை, பாப்பாவும் பெருசாக என்ஜாய் பண்ணல. பட் நாங்கள் எல்லாத்தையுமே பார்த்தோம். அப்பா கிட்ட இங்க வா, அங்கே பாரு, அங்கே பாரு, எவ்வளோ அழகாக இருக்கு. குரங்கு தான், குரங்கு மாதிரி வேணும் செட். ஏய் மட்டன், ஏ மட்டன், முத்துன மட்டன், முத்துன மட்டன். சார் அந்த ஃபிஷ் ஃபீடிங் ஏரியாலேயே கண்ணா இருந்தா, அதுக்காக ரொம்ப அடம் பிடிக்க ஆரம்பிச்சுதா. பட் நாங்கள் ஆல்ரெடி டிக்கெட் எடுத்துட்டோம். ஆனால் அதை கூட்டு போகிறதுக்குள்ள அவர் கீழே விழுந்து ட்ராமா கிரியேட் பண்ணி நாங்கள் பாட்டுக்கு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். இதுவும் என்ஜாய்மெண்ட்டாக ஃபன்னாக தான் இருந்தது. டிக்கெட் வாங்கிட்டா போகலாமா? வா போகலாமா? ஃபிஷ் தானே பார்க்கணும், வா. கட் பண்ணிட்டு வாமா. சரி வா போலாம். ஃபிஷ் தானே, கை பயப்படாம வை, கை உள்ள நல்லா வை. எடுத்துட்டேங்க. இதுவுமே ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸு. அது ஃபிஷ் வந்து நம்ம கையை போட்டு சப்பி எடுத்துறோங்க, பயங்கரமாக இருந்தது.
இன்னொரு கொஞ்சம் குழக்குழன்னு இருந்தாலும் அது ஃபீலே ரொம்ப அழகாக இருந்தது. இரு நான் அப்பா காமிக்கிறேன் இரு. சரி ஓகே. நம்ம ஆளுக்கு வந்து மீனை பார்த்தா மட்டும் பட்டுது. அவங்க மீனோட தொட்டிக்குள்ளே குதிக்கணும்னு இருந்தாங்க, பட் அதெல்லாம் முடியாது. பட் அவளை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி நாங்கள் அவளை ஃபீட் பண்ண வச்சோம். நீ கால் வெளியில் வைக்கணும். கை வைப்பா. கை அப்பா கை கொடு. அப்பா கை கொடு வாங்க. கை விடு. கை விடு. நல்ல கை விடு. அப்பதான் தெரியும். கை விடு. கை விடுங்க, கை விடுங்க. இரு அதே போஸ். நல்ல பெருசுலாம் இருக்குமா, தொட்டியும் சமாதம். கை கொடு அப்பா கை கொடு. இது எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் கிட்ஸுக்கான ப்ளே ஏரியா வந்து இது கொஞ்சம் steep-ஆ இருக்கும். சர்க்கஸ் பார்த்தாலே விட மாட்டா. ஸோ ஏரியா அவ்வளோ விளையாட ஆரம்பிச்சோம். நாங்களும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். கால் கால் ரெண்டு இரு 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 கத்தி. வாமா. இரு உட்கார். கரெக்டாக உட்காந்து போகணும். குப்புற கவுந்துடாத. ம் கத்தி. இதுல ஏறமே இங்க பாரு. ஜாலியா இருக்கா? நல்லா இருக்கா? அவ பெட்டெக்ஸ்லயே ஃபர்ஸ்ட் உட்காரல. உட்கார மாட்டான். ஃப்ரெண்ட்ஸ்ல உட்காரலாம். ஆக்சுவலி கரெக்டாக தான் உட்காந்துருக்கான். தொங்க வேணாம் தொங்க வேணாம். நீ ஸ்ட்ரைட்டா உட்காரு. சாயாத சாயாத. போட்டு பண்ணி பாரு. விட்டா கொண்டுருவேன். உட்கார் அப்படி உட்கார். இரு விடு விடு விடு. போறாமா என்னமா பண்றது? எனக்கு பயமா இருக்குமா இது? நினைச்சேன். ஹாய் சொல்லு அக்காக்கு. பாய். எல்லாத்தையும் அக்கா தான். சொல்லுங்க ஆண்டின்னு கூப்பிடணும்னா சொல்லுங்க. கூப்பிட சொல்லுங்க. ஆன்ட்டின்னு கூப்பிட சொல்லு. அம்மா ஆண்டி கூப்பிடுமா. ஆண்டி சொல்லு. ஆண்டி கூப்பிடு. ஆன்ட்டினா அவங்களுக்கு வந்து வயசானவங்க தான் ஆன்ட்டி. நம்மளால் எல்லாம் பார்த்துட்டு டயர்டாக இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாகவே வந்தாங்க. வந்து அவங்களே வண்டிக்கிட்டு போய் வண்டியில் ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் எங்களுக்கு இன்னுமே டைம் இருந்தது. ஸோ நாங்கள் இங்கே ஷேர்வராயன் டெம்பிளும் லேக்கும் போகலான்னு பிளான் பண்ணோம். இந்த பைக் வந்து அவளுக்கு வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்தது. அதுவும் இல்லாமல் இந்த பேர்ட்ஸ்லாம் பார்த்தோன்னே அவர் வந்து ஒரு ஜென் நிலைக்கு போயிட்டான். அப்படியே காமாக பீஸ்ஃபுல்லாக உட்காந்து அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு வந்துட்டு இருந்தார் சாரன். அங்கேருந்து நாங்கள் ஷேர்வராயன் டெம்பிள் வந்துட்டோம். இது ஒரு குகை கோயில். உள்ளே என்னால் எடுக்க முடியல. பட் அங்கே வெளியில் நாங்கள் இங்கே ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு உள்ள சாமியும் பார்த்துட்டு வந்தோம். அந்த அதே நேரத்தில் அவங்க வந்து சாப்பிட அன்னதானத்துக்கு சாப்பிட கூப்பிட்டாங்க. சரி ஓகே நம்ம அது லஞ்சையுமே இங்கேயே முடிச்சிடலான்னு சொல்லி நாங்கள் இங்கேயே சாப்பிட ஆரம்பித்தோம். ரொம்பவே நல்லா இருந்தது. சாரனுமே நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க.
நல்லா இருக்கா சாரல்? சாரல் வா. சாப்பிடு 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 சாப்பிடு. நெக்ஸ்ட் ஸ்டாப் வந்து போட்டிங் தான். உள்ள ஏறுமா? ஏற்காடு இதுவுமே ஒரு அட்ராக்ஷன். ஏற்காடு லேக்ல வந்து நீங்க போட்டிங் அண்ட் தனியான பெடல் போட் கொடுக்கல, ஏன்னா பாப்பா கொடுக்கல, நாங்க பெடல் போட் அலௌட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது வந்து ரோயிங் போட்டு குரூப்போட போகலான்னு சொன்னாங்க. ஸோ அப்பா கையை பிடிக்கணும், ஜாக்கெட்லாம் போட்டு கையை பிடிக்காம போகக்கூடாது, தண்ணிக்கிட்ட போகணும். இவன் தண்ணியை பார்த்தாலே குதிக்கிறாள். ஸோ அதெல்லாம் ரொம்பவே நாங்கள் கேர்ஃபுல்லாக தான் அவளை வச்சுட்டு இந்த போட்டில் ட்ராவல் பண்ணோம். அண்ட் ஈவினிங் ஆகிறதுனால ரொம்பவே காமாக ப்ளசண்ட்டாக இந்த சன்செட் ஆகிற டைமில் ரொம்பவே நல்லா இருந்தது. சாரல் சாரல் ஹாய் சொல்லு. போட் நல்லா இருக்கா? சூப்பரா? எப்படி சொல்லு? சூப்பர் சூப்பர் சொல்லு, சூப்பர் சொல்லு. நான் பயமா இருக்கா? சூப்பர். ஜாலியா? ஜாலியா இருக்கா? அப்புறம் இது சொல்லு அப்பனா. சூப்பர் சொல்லு. சூப்பர். நீ கொஞ்சம் தள்ளி உட்கார், பேலன்ஸ் ஆகல. நீ சீக்கிரம் வளர்ந்தா தான் சாரல் நம்ம தனியா போட்ல போக முடியும். ஹாய் சொல்லு அவங்களுக்கு. பாய் பாய் சொல்லு. ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு. எங்க போனாலும் சாரல் வந்து எல்லாருக்குமே விளையாட ஆரம்பிச்சிருக்கோம். இந்த போட் ஓட்டுற அண்ணங்கிட்ட ரொம்ப விளையாட ஆரம்பிச்சோம். அவரும் வந்து ரோயிங் பண்ணும்போது அந்த தண்ணி எடுத்து அவர் பிடிச்சிட்டு விளையாடிட்டே வந்தாரு. அதுவும் இல்லாம இவ ஓரமா அந்த பூவெல்லாம் பார்த்துட்டு பூ வேணும் கேட்டுட்டே இருந்தா. ஆனா அந்த அண்ணன் என்ன பண்ணாருன்னு பாருங்க. மீனா உனக்கு மட்டும் எங்க தெரியுது மீன்? ஃபிஷ்ஷா? அவனதான் ஆசைப்பட்டது கிடைச்சிட்டான். போய் வாங்கிக்கோ போ. இதுக்குன்னே போட்டை ஓரமா எடுத்துட்டு அந்த பூ கிட்ட போயிட்டு அவர் போட்ல இருந்தே பூ பிச்சு சாரலுக்கு கொடுத்தாரு. வாங்கிக்கோ. தேங்க்யூ. தேங்க்யூ சொல்லு. தேங்க்ஸ் சொல்லு. தேங்க்ஸ். ஓ இந்த மண்ணு இவ்வளோ ஸ்ட்ராங். போட்டிங் முடிச்சதும் நாங்கள் லைட் இருக்கும் போதே கிளம்பிடலான்னு சொல்லி நாங்கள் திரும்ப சேலத்துக்கு கிளம்பிட்டோம். ரொம்பவே அழகான ஒரு ஒன் டே ட்ரிப்பாக இருந்தாலும் ரொம்பவே எல்லாருமே நாங்கள் என்ஜாய் பண்ணோம். 3 பேருமே ரொம்ப என்ஜாய் பண்ணிவிட்டு கீழே நாங்கள் இறங்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மெட்டல் மண்டை சேனலில் நீங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் ரெகுலராக நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மெட்டல் மண்டை சைனிங் ஆஃப்.